ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வேகமாக ஒரு வார்த்தையை உங்களுக்குள் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அது 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்கிறவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் தேடுகிற உடன்படிக்கையின் தூதனானவர், எனக்காக எதையும் செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். He can do anything for me. எனக்காக எதையும் செய்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆமென். என் கர்த்தர் எனக்காக எதையும் செய்கிறவர். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர். அறிக்கை பண்ணுங்க அந்த வார்த்தையை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர். என்னுடைய நன்மைகளை எனக்கு தருகிறவர். என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிறவர். என் கர்த்தர் என்னை விட்டு விலகாதவர். என் கர்த்தர் என்னை கைவிடாதவர். நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர். Glory be to God. Praise the Lord. Hallelujah. அப்ப எனக்காக எதையும் செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அப்படி போட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எதையெல்லாம் செய்ய வல்லவர், எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து உங்களை தொட வருகிறார்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதி நாட்களில் நான் ஊழியம் செய்த இடத்துல எங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்த ரோச் நம்மத்தில் இருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ரோச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் ஒரு வீரமா முனிவர் போல இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பிறகு எஸ்தர் அம்மாவை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிற. கடைசியில சாட்சி சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நன்மையை தரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா எந்த ரிஸ்கையும் தாண்டி வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். He can cross even the ocean. சமுத்திரத்தை கடந்து கூட வந்து உங்களுக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உயரமான மலையில் ஏறி வந்து கூட உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வரக்கூடாத இடத்துக்கு கூட வந்து உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, John chapter 8 verse 36 இப்படி சொல்லுகிறது, if the son sets you free, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இயேசு உங்களை விடுவிக்கிறவர். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுவியும். சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை விடுவியும். இயேசுவே என்னை விடுவியும். வெளியே இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுவியும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா வாதைகளிலிருந்து இயேசுவே என்னை விடுவியும். ஒரு சத்தம் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுவியும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். பல எல்லைகள்ல நம்ம சிக்கிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமையோ சிக்கிட்டோம். அறிஞ்சோ அறியாமையோ சிக்கிட்டோம். மனுஷர்கள் சில எல்லைகளை நம்மளை சிக்க வச்சுட்டாங்க. வெளியே வர முடியாம தடுமாறி தவிக்கிறோம். விடுதலை இல்லையே என்று புலம்புகிறோம். உங்களை பார்த்த ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலையாவாய். இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறவர் மெய்யாகவே உன்னை விடுவிக்க கடந்து வருகிறார். The God who is able to set you free from all your bondages. உன் சரீரத்திலே, உன் ஆவியிலே, உன் ஆத்துமாவிலே நீ அனுபவித்து வருகிற கட்டுகள், காவல்கள், வேதனைகள், துயரங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசு உன்னை விடுவிக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. இயேசு உன்னை விடுவிக்கிறவர். மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுவியும். ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விடுதலை. சொல்லுங்க சொல்லுங்க, விடுதலை விடுதலை விடுதலை, இயேசுவின் நாமத்திலே எனக்கு விடுதலை. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசுவின் நாமத்திலே எனக்கு விடுதலை. ஜெபத்தினால விடுதலை, துதியினால விடுதலை. ஜெபத்தினால விடுதலை, துதியினால விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போதும் விடுதலை விடுதலை விடுதலை, இயேசுவின் நாமத்திலே எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கும்போது உங்க உள்ளத்துல கதறிட்டே இருக்கணும், இயேசுவே என்னை விடுவியும்.
ஆமென். என்ன சொல்லணும்? இயேசுவே, இந்த ஒரு கதறலோடு நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஸ்தோத்திரம். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே. அப்ப அவர் வார்த்தையில் இருக்கிறார். அவர் அப்படி செய்யாம போயிட்டாருன்னா அவர் பொய்யராக இருப்பார். நம்ம மத்தியில் அடிக்கடி வந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் டேவிட் சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு நீ அவர்கிட்ட போகும்போது அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றாம போயிட்டாருன்னா அவரை போல பொய்யர் யாருமே இருக்க முடியாது. When you catch on the word of God, when you fight in the presence of God by the power of the word, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு நீ போராடும் போது அந்த வார்த்தையில கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உனக்கு அவர் செய்யாம விட்டுட்டார்னா அவரை போல பொய்யர் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பொய்யர் அல்ல, அவர் தமது வார்த்தையில் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் உன்னை விடுதலையாக்குகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா கட்டுகளிலிருந்து காவல்களிலிருந்து குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை விடுவிக்கணும்னா கடல் கடந்து வர வேண்டியதா இருந்தாலும் அது பெரிய சங்கடமா பார்க்க மாட்டார். கடலை கூட கடந்து வருவார். ஆமென். படிக்கலாம். மத்தேயு, மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், ஹalleluya, 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 4:35. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட போது தம்முடைய சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா? உங்க வேதத்தில் இருக்கா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹalleluya. அப்போ இடையில ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது. சமுத்திரம் பயங்கர புயல் காற்று நிறைந்தது, பயங்கர சுனாமி பேரலைகள் நிறைந்தது, பயங்கர காற்றுகள் நிறைந்தது, அபாயமான சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. மார்க் 5:1 அவர்கள் கெனசரேத்து கடலை தாண்டி அக்கறையில் வந்த போது. இருக்கா? ஸ்தோத்திரம். இருக்கா? சத்தம் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். அவர்கள் இப்ப கடலை கடந்தாச்சு. அங்க 4ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொன்னார். இப்ப அக்கறையை பிடிச்சாச்சு, அடுத்த கரைக்கு அவர் வந்தாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அக்கறைக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம வேதத்துல படிக்கும் போது, பலத்த சுழல் காற்று எழும்பிற்று, படகிலே மோதிற்று, படகு உடையும் என்கிற நிலைமை உண்டாயிற்று. அவரோ கப்பலின் பின்னால எப்படி இருந்தாராம்? நித்திரையாய் இருந்தார். சீஷர்கள் அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறோமே, எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று புலம்பின போது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து எதுக்கு போறாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அக்கறைக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து எதுக்காக போனோம்? முக்கியமா இந்த கெனசரேத் கடல் அவ்வளவு சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம உலகத்துல இருக்கிற அட்லாண்டிக் சமுத்திரத்தை போல ரொம்ப மோசமான கடல் இந்த கெனசரேத் கடல். இந்த sea of Gennesaret is the worst sea. எப்ப அந்த கடல் அமைதியா இருக்காது. எந்த நேரத்திலும் புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எந்த நேரத்திலும் காற்று எழும்பிட்டே இருக்கும். அந்த கடல்ல போய் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மீன் பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப பாதாள ஒரு கடல், அபாயம் நிறைந்த ஒரு கடல். எப்ப புயல் வரும், எப்ப காற்று அடிக்கும், எப்ப படகு உடையன்னு தெரியாது. அந்த கடல் வழியா அவர் போறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேதுரு எல்லாம் மீனவனா இருந்ததுனால அவரை பார்த்து கேட்டிருப்பான், அந்த கடலையா தாண்டி அக்கறைக்கு போகணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்க மீன் பிடிக்க கூட போக மாட்டோம். அங்க போனா நிறைய மீன்கள் எல்லாம் கிடைக்கும், வகை வகையா மீன்கள் கிடைக்கும். ஆனா உள்ள போயிட்டா நாங்க வெளியே திரும்பி வர்றதுக்கு எந்த உத்தரவாதமுமே இல்லை. நிறைய படகுகள் அழிஞ்சிருக்கு, நிறைய ஷிப் கீழே டவுன் ஆயிருக்கு, நிறைய பேர் அந்த கடலுக்கு போகாம திரும்பாம அப்படியே நடு கடல்லே செத்துருக்காங்க. அவ்வளவு டேஞ்சரஸான worst sea. இந்த கடல் அக்கறைக்கு போறேன்னு சொல்றீங்க, போலாம் வாங்கப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த கடலை தாண்டி, புயலை தாண்டி, அந்த பெரிய ஆபத்தை தாண்டி அவர் அக்கறைக்கு போயாச்சு. அங்க போனா 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக அவர் அக்கறைக்கு போனார். 2ஆம் வசனத்துல அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா. யாருக்காக போனாருன்னா, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படாத பாடுபட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை பார்த்து அவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அவன் சொல்றான் லேகியோன்னு சொல்றான். லேகியோன்னா 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. நல்லா கவனிக்கணும். ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாவே தாங்க முடியாது.
ஒரு அசுத்தாவி ஒரு சரீரத்துக்குள்ள வந்தாவே பயங்கர பாடுபடுத்தும், சரீரத்தை சிதைக்கும். 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. கீழே இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது கல்லறையில தான் படுத்து கிடந்தான்னு பார்க்கிறோம். கீழே இருக்கிற வசனங்களை படிக்கும் போது அவனை அடக்க ஒருத்தனாலும் முடியாமல் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவனை விலங்கினாலும் சங்கிலிகளினாலும் கட்டுனாலும் சங்கிலிய விலங்கையெல்லாம் உடைச்சு போட்டுருவான்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வழியை ஒருத்தன் நடக்க முடியாது. நிறைய பேருக்கு பாதிப்புண்டாக்கி இருக்கான், நிறைய பேருக்கு கொண்டு வந்திருக்கான். அவ்வளவு வயலண்ட் ஈவில் ஸ்பிரிட். 2000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்து அவனை வதைக்குது. சில நேரத்துல அவன் என்ன செய்வானா, பசி எடுத்துட்டான், தாகம் ஏற்பட்டா ஒரு கல்லை எடுத்து தன் சொந்த உடம்பை அப்படியே கிழிச்சு அந்த ரத்தத்தை நக்கி குடிப்பான். அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. இவனை யாரும் பார்க்க வரமாட்டாங்க, இவனை யாரும் அனுசரிக்க மாட்டாங்க, அவன் இருக்கிற எல்லைக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அவன் இரும்பையே உடைக்கிறவன், சங்கிலியையே உடைச்சு போடுறவன், அவனை அடக்க யாராலும் முடியாது. அவன் வேதனை கொடூரமானது. இரவும் பகலும் அவன் மலைகளிலே குக்கரலிட்டு கொண்டிருந்தான் என்று கீழே படிக்கிறோம். அவனை விடுவிக்க யாருமே இல்லை. There was none to release him. There was none to liberate him. அவனை விடுவிக்க யாரும் இல்லை. அவன் கடலுக்கு அப்பால ஒரு கல்லறைக்குள்ள அவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு துடிக்கிறான். தன் உடம்ப தானே கிழிக்கிறான். அதுல வர்ற ரத்தத்தை நக்கி குடிக்கிறான். நிர்வாணமா இருக்கிறான். கல்லறையில படுத்து கிடக்கிறான். மோசமான நிலைமை. 2000 பிசாசு அவனை பட்டாத பாடு படுத்துது. அதுக்கு மேல ஒரு மனுஷனுடைய சரீரத்தை சிதைக்க முடியாது. அதுக்கு மேல ஒரு மனுஷனுடைய சரீரம் கிழிக்கப்பட முடியாது. அதுக்கு மேல ஒரு மனுஷனுடைய சரீரம் பாடுபடுத்தப்பட முடியாது. இந்த மனுஷனுடைய குக்குரலை கடலுக்கு அப்பால் எங்கேயோ இருந்த ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்களுக்கு தெரியல. ஆண்டவரே, கடற்கரைக்கு போலான்னு சொல்றீங்களே, அது புறஜாதிகளுடைய நாடாச்சே, உம்முடைய இஸ்ரவேல் மக்கள் யாரும் அங்க இருக்க மாட்டாங்களே, அங்க என்ன நமக்கு வேலை? புறஜாதிகள் இருக்கிற, ஆண்டவரை அறியாத அஞ்ஞான மக்கள் இருக்கிற, ஆண்டவரை அறியாத புறமதஸ்தார் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வேலை? அது அந்த கடல் வழியா போக முடியாது. அது ரொம்ப டேஞ்சரான சி, அது ரொம்ப மோசமான கடல். ஐயா போங்கப்பா, வாப்பா போலாம். அவங்களுக்கு தெரியல எதுக்குடா அங்க போறாருன்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடற்கரைக்கு போனா அங்க பக்கத்துல கல்லறை தான் இருக்குது. நிறைய அந்த கடல்ல போய் செத்தவங்க, அந்த விபத்துல அழிஞ்சவங்களுடைய கல்லறை தான் இருக்குது. அங்க போய் இறங்கினா ஒருத்தன் ஒடியாராம். 2000 பிசாசுனால பயங்கரமா கட்டப்பட்டு ஓடி வந்து இயேசுவே அவரை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பன்றி கூட்டத்தில் போன்னு சொன்ன போது பிசாசுகள் எல்லாம் அவனை விட்டு புறப்பட்டு போனது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 2000 பன்றிகள், 2000 பண்ணினா அப்ப அவனுக்குள்ள 2000 பிசாசு இருந்து அவனை படாத பாடுபடுத்தி இருக்கு. இந்த ஒரு மனுஷனை விடுவிக்க ஒரு பெரிய கடலையே அவர் கடந்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனை விடுவிக்க அலை கடல் நடுவே, புயல் காற்று நடுவே, ஆழி பேரலைகள் நடுவே, ஆபத்தான சமுத்திரத்தை கடந்து அவர் பிரயாணம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு மனுஷனுக்காக இவனுடைய குக்கரல் அவருடைய காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. Is there somebody to deliver me? என்னை விடுவிக்க யாரும் இல்லையா? Is there somebody to set me free? என்னை இந்த பொல்லாத ஆவிகளுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்ய யாருமே இல்லையா? Is there somebody to help me? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையாங்கிற ராத்திரியும் பகலும் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த குக்கரல் எங்கேயோ இருந்து அவருடைய காதுல விழுந்துச்சு. அந்த ஒருத்தனுக்காக அவர் ரிஸ்க் எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற இயேசு கடல் கடந்து நீ இருந்தாலும் உன்னை வந்து உன்னை சந்திக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வரக்கூடாத கடல், போகக்கூடாத கடல் கடந்து, ஆபத்தான கடல் கடந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஐயோ ஆண்டவரே என்னை விடுவியும், ஐயோ இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று புலம்புகிற உன் சத்தத்தை கேட்டு உன்னை விடுவிக்க கடலை கூட பெருசா பார்க்க மாட்டாரு, அலைய கூட பெருசா எண்ண மாட்டாரு, புயலை கூட பெருசா பார்க்க மாட்டாரு. உனக்காக கடல் கடந்து வந்து உன்னை விடுவிக்கிறவர் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரால போக முடியாத இடங்கிறது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. He can reach anyway. He can reach any point of the place. எந்த இடத்துக்கும் போக அவரால முடியும். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்லை. அந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு கடலை கடக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அவர் உன் குதிங்காலை, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு ஒரு ப்ராஃபஸி. முத உலகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சாத்தானே, சர்ப்பமே, அவர் உன் தலையை நசுக்குவார்னு.
அப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் குழந்தையே இல்லாம அவங்க 2 பேர் மாத்திரமே இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன் இந்த உலகத்துல. ராஜா என்ன சொன்னேன்? ஆதாம் ஏவாளுக்கு குழந்தைகள் பிறக்காம இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்ப அவர் மாம்சத்துல வரணும், அவர் மனித அவதாரத்துல வந்து மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். இப்ப ஆதாமும் ஏவாளும் தவிர வேற யாருமே இல்லாம அவங்க 2 பேர் மாத்திரம் இருந்திருந்தா கூட அந்த 2 பேருக்காகவும் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருப்பார். அந்த 2 பேருக்காகவும் அவர் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே மனித அவதாரத்தில் வந்திருப்பார். அந்த 2 பேருடைய ரட்சிப்புக்காகவும் அவர் சிலுவையை சுமந்திருப்பார். ஹல்லேலூயா! திரளான கூட்டங்கள் அல்ல, கூப்பிட்டு கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, கடலுக்கு அப்பாலே ஏதோ ஒரு கல்லறை மலையிலே கலந்து கொண்டிருக்கிற, குக்கரலிட்டு கொண்டிருக்கிற அந்த ஒருத்தனை தேடி அவர் போனார். ஐயா, இன்னைக்கு உன்னை தேடி அவர் வரமாட்டாரா? உன்னை தேடி அவர் வருவார். ஆமென். அவர் உன்னை விடுவிக்கணும்னு நினைச்சிட்டார்னா கடல் அவருக்கு பெருசு இல்ல, அலை அவருக்கு பெருசு இல்ல, புயல் அவருக்கு பெருசு இல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஈமைனா ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வானத்தை பார்த்து பாடுவீங்களா? சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகம் தந்தீரே. சொல்லுங்க. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகம் தந்தீரே ஐயா, என்று சொல்லி சுகம் தந்தீரே ஐயா, என்று சொல்லி சுகம் தந்தீரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தீரையா. எஸ் லார்ட். மனதுரு ஹல்லேலூயா. கரம் நீட்டி அதிசயம் செய்தீரையா, எனக்கு அதிசயம் செய்தீரையா, இன்று அதிசயம் செய்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவர், கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்ப, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி விடுவித்தீரே. சொல்லுவோம். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி விடுவித்தீரே ஐயா, என்று சொல்லி விடுவித்தீரே ஐயா, என்று சொல்லி விடுவித்தீரே. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரை. எங்க இருக்கீங்க? யாராலும் உதவி செய்ய முடியாத இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாஸ்டர்னு கலங்குறீங்களா? யாரும் எனக்கு ஒத்தாசை செய்ய முடியாத ஒரு இடத்துல போய் சிக்கிட்டோம் பாஸ்டர்னு சொல்லி புலம்புறீங்களா? யாராலும் எனக்கு சகாயம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடலுக்கு அப்பால எந்த மனுஷனும் வரக்கூடாத ஒரு பாயிண்ட்ல போய் சிக்கிருக்கீங்களா? இந்த ஒரு லேகியோனை விடுவிக்க கடல் கடந்து போனவர் இன்றைக்கும் அவர் தமது வார்த்தையில் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, வலது கரத்தை உயர்த்தி வானத்தை பார்த்து, இயேசுவே உன்னதமான தேவகுமாரா, என்னை விடுவியும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியும், இந்த பிசாசுடைய கட்டுகளில் இருந்து என்னை விடுவியும், என் சரீரத்தினுடைய வாதைகளில் இருந்து என்னை விடுவியும், இந்த மரண துயரில் இருந்து என்னை விடுவியும் என்று நீ கூப்பிட்டார். ஒரே ஒரு மனிதனுக்காக கடலை கடந்து போனவர். நீ எங்க இருக்கு அங்க வருவார். நீ எங்க இருக்கு அங்க வருவார். நீ இருக்கிற இடம் பாதாளமா இருந்தாலும் அவர் வருவார். நீ இருக்கிற இடம் கல்லறையா இருந்தாலும் அவர் வருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். God can do anything for you. உனக்காக எதையும் அவர் செய்வார். உனக்காக எதையும் செய்கிற கர்த்தர் அவர். ஆமென்.
இன்னொரு வார்த்தையை படிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வேகமாய் படிக்கலாம். Matthew chapter 8 the first 3 words. மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அங்க ஒரு மனுஷனுக்காக அவர் போனாராம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சார். அப்பனா ஏற்கனவே மலையில ஏறி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போயிருக்காரு? மலையில ஏறி இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது மறுரூப மலைன்னு சொல்றாங்க. இத கலிலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைன்னு சொல்றாங்க. இந்த மலை குறைந்தது 3000 அடி உயரம் உள்ள மலைன்னு சொல்றாங்க. எத்தனை அடி உயரம்? 3000 அடி உயரமுள்ள மலை. என்ன மலையில போய் ஏறணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கடற்கரையில நின்னா திரளான மக்கள் கூடுறாங்களே, அவர் சந்த வெளிகளில் நின்னா திரளான மக்கள் வராங்களே, அவர் வீதிகளில் நின்னா திரளான மக்கள் வராங்களே, அவர் கிராமங்களில் நின்னா திரளான மக்கள் சூழ்ந்து கொள்றாங்களே, அவர் ஆலயத்துல போய் இருந்தா திரளான மக்கள் வராங்களே. இப்படி இருக்க இவரையா மலையில போய் ஏறாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்தில் நானும் பாஸ்டர் சார்லஸும் சேர்ந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. ஸ்தோத்திரம். தம்பி வேட்சன், இன்னும் டேவிட்னு ஒரு பையன், எங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மலையில் போய் ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மலையை போய் ஏறமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய முள் செடிகள், முள் மரங்கள், அங்கங்கே பாம்பு சட்டையெல்லாம் கிடக்குது, அங்கங்கே என்னென்னமோ மிருகத்தினுடைய கழிவெல்லாம் கிடக்குது. எப்படியும் ஏற முடிஞ்ச அளவு ஏறிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறி பார்த்தா கோயம்புத்தூரே தெரியுது. அல்லேலூயா. நான் பாஸ்டர் சார்லஸை பார்த்து சொன்னேன், ஐயா பூமியிலிருந்து எத்தனை அடி உயரத்தில் இருக்கணும் கூகுள்ல போட்டு பாருங்கயான்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பூமியிலிருந்து என்ன கோயம்புத்தூரே தெரியுது, அவ்வளவு உயரத்துக்கு ஏறிட்டோம். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனா இன்னும் மலை உயரத்தில் இருக்குது, அதுக்கு மேல எங்களால ஏற முடியல, வழி இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி இருக்குது, ஏற முடியல. ஸ்தோத்திரம். அப்போ சார்லஸ் அங்க பாஸ்டர் சார்லஸ் அந்த கூகுள் மேப்ல அந்த கூகுள்ல போட்டு எத்தனை அடி உயரத்தில் இருக்குன்னு பார்த்த உடனே வெறும் 30 அடி உயரத்துல தான் இருந்திருக்கும். எவ்வளவு அடி உயரத்துல? 30 அடி உயரத்துல இருந்தா கோயம்புத்தூர் எல்லாம் தெரியுது, எல்லாம் பிளெயின்ல எல்லாம் தெரியுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கேயோ தூரத்துல மாடு ஆடு மேய்றதெல்லாம் தெரியுது. நாங்க நினைச்சது என்னன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1000 அடியாவது மேல போயிருப்போம். ஆனா எத்தனை அடி தான் போயிருக்கோம்? 30 அடி. அதுக்கு மேல ஏற முடியல. ஆனா 3000 அடி உள்ள இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மலையில இயேசு ஏறி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஏன் மலையில் ஏறினார்? 3000 அடி உள்ள இவ்வளவு ஹை பீக் ஏற முடியாத மலையில ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயேசு ஏறி போகிறார். ஏன் ஏறி போறார்னா அந்த மலையில யார் இருக்கா? அடுத்த வசனத்துல ஒரு குஷ்டரோகி. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க. ஐயோ அந்த மலை ஓரத்துல, ஐயோ அந்த மலையினுடைய நடு மையத்துல அங்க ஒரு மனுஷன் உயிரோட உடல் அழுகி கொண்டிருக்கிறது, உயிரோட தோளெல்லாம் காஞ்சிருக்குது. அங்க மூக்க காணோம், ஒரு கண்ணை காணோம், ஒரு உதட்ட காணோம், கையில் விரலை காணோம், எல்லாம் அப்படி உயிரோட. செத்த பிறகுதாங்க மனுஷனுடைய உடம்பு அழுகணும். உயிரோட அழுகுனா எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க. ஒரு மனுஷனுடைய உயிர் போன பிறகுதான் அவன் 4 நாள் 5 நாள் 10 நாள் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த குடல் எல்லாம் வெட்டிச்சு அந்த சரீரம் எல்லாம் அழுகி அப்படியே உப்பி வெம்பி வெதும்பி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு நார ஆரம்பிக்கும். உயிரோட ஒரு மனுஷனுடைய உடல் அழுகுதுன்னா அது எவ்வளவு பெரிய சாபம், அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் தன் குடும்பத்தோட ஆசாரியன்ட்ட போகணும். ஆசாரியன் செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு 7 நாள் கழிச்சு வாடாம்பாரு. 7 நாள் கழிச்சு வரும்போது அந்த புண்ணு ஆறி இருந்துச்சுன்னா இவனுக்கு சாதாரண வியாதி தான், இவன் மக்களோட இருக்கலாம்னு சொல்லலாம். 7 நாள் கழிச்சு வரும்போது அந்த புண்ணு இன்னும் பரவி ஜலமும் ரத்தமுமா இருந்துச்சுன்னா அந்த ஆசாரியன் சொல்லுவார், அந்த காலத்து பாச சொல்லுவாரு, இவன் குஷ்டரோகி. உடனே இவனுடைய பேக்கு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு தூரத்துல கொண்டு போய் விட்டுருங்க. இவன் சபிக்கப்பட்டவன், இவன் உலகத்துக்குள்ள நடக்கக்கூடாது, இவன் தீண்டத்தகாதவன், இவன் பூமிக்குள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. உடனே அந்த மக்கள் அந்த குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு 2-3 நாளைக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் அவன் கையில கொடுத்து கொண்டு போய் மலையில எங்கேயாவது ஒரு குகையில அவனை விட்டுட்டு வந்துடுவாங்க. அவன் வெயிலேயே கிடந்து சாவான், மலையிலேயே கிடந்து சாவான், பனியிலேயே கிடந்து சாவான். சில நேரத்துல விஷ பாம்புகள் திண்டி செத்துருவான், சில நேரத்துல மலைகள்ல நடமாடுகிற துஷ்ட மிருகங்களுக்கு அவன் இரையாயிருவான். அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது, தண்ணி தகிச்சா தவிச்சே சாகணும், பசியில சாகணும், கொடூரமான நிலைமை, ஆதரவற்ற நிலைமை. அவனை தேடி யாரும் போக மாட்டாங்க. அவன் சபிக்கப்பட்டவன், அவன் சமுதாயத்தில் இருக்க கூடாதவன், அவன் ஊருக்கு உதவாதவன், ஊருக்குள்ள வரக்கூடாதவன் என்று சொல்லி விட்டுருவாங்க. அப்படியே இப்ப அந்த குஷ்டரோகம் அரிச்சு ஒரு கண்ணை காணோம்,
ஸ்தோத்திரம். அந்த குஷ்டரோகம் அரிச்சு மூக்கின் ஒரு பகுதியை காணோம், அந்த குஷ்டரோகம் அரிச்சு மேல் உதட்ட காணோம், அந்த குஷ்டரோகம் அரிச்சு விரல்கள்ல சிலதை காணோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 1992ஆம் ஆண்டு 95 96களில் நான் ஒரு சபையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பஸ்ல இறங்கி அந்த டவுன் ஹால் இருக்கிற பிளாட்பாரத்தில் தான் நடந்து போவேன். அங்க ஒரு குஷ்டரோகியை நான் பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் அந்த குஷ்டரோகியை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவருக்கு 2 கையும் இல்லை, இந்த கை இல்லை, இந்த மணிக்கட்டுக்கு இந்த பக்கம் இல்லை. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு சாப்பாடு போடுற ஒரு கரண்டி எடுத்து வரவங்க அந்த கரண்டியில தான் என்ன செய்வாங்க, பிச்சையை போடுவாங்க. கையில் அந்த கரண்டியில போடுற பிச்சை வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்குவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவருக்கு மூக்க காணோம், பரிதாபமான நிலைமை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவருக்கு 2 உதட்ட காணோம், பரிதாபமான நிலைமை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் உயிரோடே இல்லை. அவ்வளவு worst disease this leprosy. உயிரோட ஒரு மனுஷனை விழுங்குகிற, உயிரோட ஒரு மனுஷனுடைய தோலை அழுக பண்ணுகிற, அவனுடைய மாம்ச சதை பிண்டத்தை கீழே அருந்து விழ பண்ணுகிற கொடூரமான வியாதி அது. இருக்கிற இன்னைக்காவது குஷ்டரோகிகள் மக்களுக்குள்ள நடமாடுவதற்கு இடம் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த குஷ்டரோகி அந்த மலையிலிருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஐயோ என்னை விடுவிக்க யாரும் இல்லையா? Is there not somebody to come and deliver me? அவனுடைய மலையில போடுற சத்தம் ஊருக்குள்ள எங்கேயோ இருக்கிற ஆண்டவருடைய காதுல கேட்டுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலை எவ்வளவோ தூரத்தில் இருக்குது, மலை ஓரத்துல, மலையினுடைய நடு மையத்துல, மலையினுடைய இடுக்குக்குள்ள சிக்கி தவித்து தண்ணி இல்லாம செத்து, ஆகாரம் இல்லாம செத்து, அப்படி உடலே அழுகி 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 ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோகியினுடைய சத்தம், is there somebody come and deliver me? என்னை விடுவிக்க யாரும் இல்லையா? இந்த சாபத்துக்கு பதில் இல்லையா? இந்த சாப வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க கொண்டு வர யாருமே இல்லையா? Is there God? கர்த்தர் எங்கே என்கிற ஒரு சத்தம் அவன் கேட்டிருப்பான். எலிசா அந்த வியாதி பிடிச்ச அந்த நாகமான தொட்டு அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குனானே, அந்த எலிசா காலத்தில் இருந்த ஆண்டவர் எங்கேன்னு ஒருவேளை கேட்டிருப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. மோசேயின் காலத்துல அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனத்தை நடத்தின கர்த்தர் எங்கே என்று ஒருவேளை அவன் புலம்பி இருப்பான். கசந்த மாறாவை மதுரமாக்கின கர்த்தர் எங்கே என்று ஒருவேளை அவன் சத்தம் போட்டு இருப்பான். கண்மலைகளை உடைத்து தலத்துக்கு தண்ணீரை கொடுத்த தாகம் தீர்க்கிற ஜீவ நதி எங்கே, தாகத்தால் சாகிறேனே என்று ஒருவேளை சத்தம் போட்டு இருப்பான். வானத்தை திறந்து மன்னாவை தந்து ஜனத்தை போஷித்த கர்த்தர் எங்கே, பசியினால் சாகிறேனே என்று ஒரு நாள் அவன் சத்தம் போட்டு இருப்பான். ஒரு பாடும் இல்லை. அவர் மலையில போய் ஊழியத்தை செஞ்சுட்டு கீழே இறங்கி வருகிறார். அவன் எதிர வந்தான், வரக்கூடாது, ஜன கூட்டத்துக்குள்ள அவன் வரக்கூடாது, வந்தா கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. வரும்போதே குஷ்டரோகி தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு தான் வரணும். ஏண்டா ஜனத்துக்குள்ள வந்தேன்னு உடனே கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. அவன் வாரான், ஐயோ குஷ்டரோகின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள்லாம் கற்களை எடுத்து அவனை எரிய போகிறார்கள். அவன் இயேசுட்ட வந்து சரண்டர் ஆனதுனால இயேசு கையமர்த்தி அவனை ஒண்ணும் செய்யாதீங்க. ஆமென். நீ அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டீன்னா உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற சக்திகள் எல்லாமே அவர் ஆஃப் பண்ணிடுவாரு. கைதட்டி கர்த்தரை துதிங்க. நீ அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டீனா, if you come and surrender unto his feet, அவருடைய சமூகத்துல வந்து நீ சரண்டர் ஆயிட்டீனா உன்னை அழிக்க தேடுகிற சக்திகள், உன்னை ஒன்றில்லாம பண்ண தேடுகிற பொல்லாத வல்லமைகள், உன்னை அழிக்க தேடுகிற மனுஷ எண்ணங்களுக்கு எல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவார். எல்லாம் கல்லெடுத்தபடி நிக்கிறாங்க. ஸ்டாப் இட், எரியாதீங்கன்றார். உமக்கு சுத்தமானா என்ன சுத்தமாக்குங்கப்பா. ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம்? 21 நாள் பாஸ்டிங் உள்ள ஜெபம் அல்ல. a small prayer. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு சின்ன ஜெபம். வேதம் சொல்லுகிறது, சுத்தமாகுன்னு சொல்றதுக்கு முன்னால மனதுருகி கட்டி பிடிச்சாராம். நாரி கொண்டிருக்கிற அந்த உடலை நாத்தம் எடுத்து மோக்கையை துளைக்கிற வாந்தி வரப்படக்கூடிய துஷ்ட அந்த நாற்றம் பிடிச்ச உடலை வெக்கப்படாம கட்டி பிடிச்சு, சித்தம் உண்டப்பா சுகமாகு அப்படின்னாரு. உடனே அவன் சுகமானான். ஹல்லேலூயா. யாரும் தொட பயப்படுறத அவர் தைரியமா தொற்றுவாரு. யாரும் தொடுவதற்கு விலகி போகிற இடத்த அவர் தைரியமா தொற்றுவாரு. ஏன்னா உன் சரீரத்தை தன் சரீரம் போல நேசிக்கிறவர் அவர். அந்த ஒரு குஷ்டரோகிக்காக மலையில் ஏறினார் அவர்.
He climbed the height of the mountain to reach that leper who is completely helpless and desperate. படாத பாடுபட்டு உதவியற்று ஆதரவற்று வெகு நாள் சாப்பாடு இல்லாம செத்து கொண்டிருந்த அந்த ஒரு குஷ்டரோகிக்காக மலை ஏறினார். உனக்கு அவர் செய்ய மாட்டாரா? உனக்கு அவர் செய்ய மாட்டாரா? நீங்க சொல்லுவீங்களா, I am in a desperate need of your freedom. ஆண்டவரே, உம்முடைய விடுதலைக்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லுவீங்களா? விடுதலைக்காக காத்திருக்கிறேன். இத்தனை நாளா உங்களை தேடி இந்த இடத்துக்கு ஓடி ஓடி வாரேன். நம்பிக்கையோட இத்தனை நாளா வாரேன். இத்தனை நாளா ஓடி ஓடி வாரேன். கண்ணீரோட வாரேன். எதிர்பார்த்து வாரேன். எனக்கு ஒரு நன்மையை தரமாட்டீரோ, என்னை தொடமாட்டீரோ, நான் இருக்கிற இடத்திற்கு வந்து ஆதரவற்ற நிலைமையில் கிடக்கிற எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ? மைனர், நீங்க அந்த ஒரு குக்குரல் தான் இன்னைக்கு கர்த்தர் செய்வார். கடலையும் கடப்பார், மலையையும் ஏறுவார். சோத்ராம். குருடர்க்கு செவிடர்க்கு சுகம் தந்தார் அதிசயம். சொல்லுங்க கையை உயர்த்தி. குருடர்க்கு செவிடர்க்கு சுகம் தந்தீர் அதிசயம். மறுபடியும் சொல்லுங்க அவரை பார்த்து. குருடரை செவிடரை விடுவித்தீர் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினீர் அதிசயம். சொல்லுங்க அவரை பார்த்து. ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினீர் அதிசயம். மறுபடியும் சொல்லுங்க. குருடரை செவிடரை விடுவித்தீர் அதிசயம். மறுபடியும் சொல்லுங்க. குருடரை செவிடரை விடுவித்தீர் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை விடுவித்தீர் அதிசயம். ஒரு சொன்னாலே மரித்தோரை விடுவித்தீர் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தீரே அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தீரே அதிசயம். எரிகோ கோட்டையும் இரண்டாக தகர்த்தீரே அதிசயம். எரிகோ கோட்டையும் தகர்ந்திட எழுப்பினீர் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகே இருக்கு. விடுவியும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே. You are so important in the sight of God. நீங்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவர்கள். You are so important in the sight of the Lord. மனிதனுடைய பார்வையில் நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். மனிதனுடைய பார்வைக்கு நீங்கள் ஆகாதவர்களா இருக்கலாம். மனிதர்களுடைய ஆதரவுகளுக்கு அப்பாற்பட்டு மலையிலும் சமுத்திரத்தை தாண்டி கிடக்கிற குகையிலும் நீங்கள் கிடக்கலாம். Still the Lord's eyes is carefully searching you to reach you out. ஆண்டவருடைய கண்ணு உன்னை கருத்தாய் தேடுகிறது. நீ அவருடைய பார்வையில் மகா விசேஷமான பாத்திரம். நீ அவருடைய பார்வையில் வெரி 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 விஐபி. நீ மகா முக்கியமான ஒரு பாத்திரம். உன் விடுதலைக்காக எங்கும் வர அவர் காத்திருக்கிறார். உன் விடுதலைக்காக கடலையும் கடந்து வர அவர் காத்திருக்கிறார். உன் விடுதலைக்காக மலையின் உச்சியையும் ஏறி வர இயேசு காத்திருக்கிறார். Because you are someone important in the sight of God. நீங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள். அவர் சொன்னார், உன் தலையில் இருக்கிற முடிய கூட எண்ணி வச்சிருக்கப்பா. உன் தலையில எத்தனை முடி இருக்கணும்னு அதை கூட நான் கேர் பண்ணியிருக்கிறேன். Even I cared your hairs. உன் தலையில் இருக்கிற முடிய கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். ஹalleluya. பிதாவின் சித்தம் இல்லாம உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. உனக்காக என் உயிரையே நான் சிந்திருப்பேன்னா நீ என் பார்வையில் எவ்வளவு முக்கியமான ஆளு. உனக்காக என் சரீரத்தையே உடைக்க கொடுத்திருப்பேன்னா how much you are so important in my sight. என் பார்வையில் எவ்வளவு முக்கியமான ஆளு. கடலை கடந்து வருகிறார், மலையிலும் ஏறுகிறார். இன்னொரு மனுஷனை பார்த்து
முடிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படிங்க. John chapter 5 first 5 words என்ன சொல்லுகிறது? சத்தமா படிங்க, மைக்கில் வர மாதிரி. ஸ்தோத்திரம், சத்தமா படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ஸ்தோத்திரம், praise the Lord, hallelujah, amen. முதல் வசனத்திலிருந்தே படிக்க போறோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், ஹalleluya. யோவான் 5ஆம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் ஸ்தோத்திரமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனும் அங்கே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டாங்க பெதஸ்தான்னு. இன்னைக்கு நிறைய இடத்துல பெதஸ்தான்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? சில வீடுகளுக்கு பெதஸ்தான்னு பேர் வைக்கிறாங்க, சில சர்ச்சுகளுக்கு பெதஸ்தான்னு பேர் வைக்கிறாங்க, சில ஊழியங்களுக்கு பெதஸ்தா மினிஸ்ட்ரின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா பெதஸ்தா நீங்க நினைக்கிற மாதிரி சூப்பரான இடம் அல்ல. இட் இஸ் நாட் சூப்பர் பியூட்டிஃபுல் பிளேஸ். இட் இஸ் a place full of ugliness. அருவருக்கப்படத்தக்க ஒரு இடம் பெதஸ்தா. துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடம் பெதஸ்தா. இன்னைக்கு இருக்கிற ஜிஹெச்சை விட இன்னைக்கு நம்ம ஜிஹெச்ல அன்னைக்கு எவ்வளவு நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. உலக தரத்திற்கு நம்ம பொது மருத்துவமனையை கொண்டு வந்துட்டாங்க. மேல அருமையா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாலே ஜிஹெச்சுக்குள்ள போனீங்கன்னா போகவே பிடிக்காது. போயிட்டு வெளியே வரும்போதே லொக்கன்னு இருமிட்டு தான் வருவீங்க. நல்ல டிசீஸ் உங்களை பிடிச்சிடும். ஜிஹெச்சில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வியாதி கிருமி உங்க மேல வந்துடும். இன்னைக்கு நல்லா பண்ணிட்டாங்க ஜிஹெச்சை. ஆனா இது ஜிஹெச் கிடையாது. ஜிஹெச்சை விட ரொம்ப ஒஸ்டான பிளேஸ் பெதஸ்தா. இங்க கேன்சர் வியாதிக்காரன் வந்து படுத்து கிடக்குறான். இங்க ரத்த கேன்சர் வந்து ரத்தமா வாந்தி எடுக்கிறவன் படுத்து கிடக்குறான். இங்க குஷ்டரோகி சொரிஞ்சுக்கிட்டே படுத்து கிடக்குறான். இங்க சூரி பிடிச்சவன் படுத்து கிடக்குறான். இங்க டயரியா ஆகி நைட்டு பகல் வயித்தால வாயால போகிறவன் அங்க படுத்து கிடக்குறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் மருந்து இல்ல, அவங்களுக்கெல்லாம் மாத்திரை இல்ல. அவங்களுடைய ஒரே நம்பிக்கை எப்ப தேவதூதன் இறங்குவான், எப்ப தண்ணி கலங்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கலக்குவான், ஆனா எவனும் போய் விழ முடியாது. விழக்கூடாத அளவுக்கு எல்லாம் பலவீனமா கிடக்குறாங்க. ஆனா ஒரே நம்பிக்கை தண்ணி கலங்க எப்படியாவது உள்ள போலான்னு, நகர்ந்தாது போலான்னு. ஸ்தோத்திரம். எல்லா வியாதிக்காரன் அங்க இருந்ததுனால நான் சொல்லுவேன் பெதஸ்தா இஸ் a center full of infection. எல்லா வியாதி கிருமிகளும் நிரம்பி கிடக்கிற இடம் தான் பெதஸ்தா. நீங்க அங்க போவீங்களா தம்பி? போவோமா? ஹல்லேலூயா. அந்த காலத்துல மருத்துவர்களால வைத்தியர்களால கைவிடப்பட்டுட்டவங்கள எங்க கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க? பெதஸ்தா. நான் சொல்லுவேன் இட் இஸ் a dying center. அது செத்து கொண்டிருக்கிற பிணியாளிகளினுடைய இடம். அது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் மரணத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிற மரண வாசஸ்தலம். அங்க யாரும் போக மாட்டாங்க. அங்க போனா கேன்சர் வியாதி பரவும், அங்க போனா இன்னும் கொரோனா வியாதி பரவும். அங்க ஃபுல்லா நோய் பிடிச்சவன், ரொம்ப நாளா நோய் பண்ணி கிடக்கிறவன் படுத்த படுக்கையில கிடந்து படுக்கையில யூரின் பண்ணி படுக்கையில கழிவுண்டாகி சோறு உண்டாகி அப்படி சரீரத்துல புண்ணுண்டாகி புழுக்கள் ஆஞ்சிட்டு இருக்கிற இடையா பெதஸ்தா. எவனும் போக மாட்டான். எவன் போனாலும் வியாதி பரவிடும். போவே மாட்டாங்க யாரும். போகக்கூடாத அந்த இடத்துல 38 வருஷம் இருக்க ஒரு மனுஷன் அவனை தேடி இயேசு போனார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க 6ஆம் வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமையா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுகமாக விரும்புறியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபார் தட் சிங்கிள் மேன். ஆனா 1000 பேர் இருக்கான். அவங்களுக்காக போல அந்த ஒருத்தனுக்காக அவர் போனார். உள்ள போனா நோய் வரும்னு தெரியும், உள்ள போனா பேய் வரும்னு தெரியும், உள்ள போனா கேன்சர் வரும்னு தெரியும், உள்ள போனா வரக்கூடாத நோய் வரும்னு தெரியும். ஃபுல் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எல்லா நோய்க்காரன் அங்க படுத்திருக்கிறதுனால, அந்த இடம் சுத்தம் இல்லாம இருக்கிறதுனால, நிறைய பேர் படுத்த படுக்கையா படுக்கையில அசுத்தம் பண்ணி புழுக்கள் ஆஞ்சிட்டு இருக்கிறதுனால, துஷ்ட வாட வீசக்கூடிய, எச்சி வாட வீசக்கூடிய, பேய் வாட வீசக்கூடிய, மூக்கல சுவாசிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய பெதஸ்தாவுக்கு அவர் போனார். ஏன்னா அங்க ஒருத்தன் 38 வருஷமா புலம்பிட்டு இருக்கிறான். ஆபிரகாமின் தேவன் எங்கே? ஆபிரகாமுக்கு 100 வயதில் குழந்தையை கொடுத்த அந்த கர்த்தர் எங்கே? மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவித்த அந்த கர்த்தர் எங்கே? யோசுவாவை கொண்டு எரிகோ கோட்டையை வீழ்த்தின அந்த கர்த்தர் எங்கே? நியாயாதிபதிகளை கொண்டு தமது ஜனத்தை அதின் காலத்தில் விடுதலையாக்கின கர்த்தர் எங்கே? தாவீதை கொண்டு கோலியாத்தை மடங்கடித்தவர் எங்கே? எசேக்கியா ராஜாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன்,
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களை கூட்டுவேன் என்று ஜெபத்திற்கு பதில் கொடுத்த கர்த்தர் எங்கே? எலியாவை கொண்டும் எலிசாவை கொண்டும் இஸ்ரவேலிலே பல அற்புதங்களை அடையாளங்களை செய்த ஆண்டவர் எங்கே என்று படுத்து கடந்து ஒருத்தன் குக்கரில் இட்டு இருக்கான். 38 இயர்ஸ் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை வருஷம்? மற்ற யாருக்கும் அங்கே சுகம் கிடைக்கல. பக்கத்தில் நிறைய பேர் படுத்து கிடந்தான். அவன் கண்ணெல்லாம் எங்க இருக்கு? தண்ணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், தூதனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. இந்த ஒருத்தன் தான் இயேசுவை பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற யாரும் கவனிக்கல. மற்றவங்க கண்ணெல்லாம் தண்ணி இன்னைக்கு கலங்கிருமா, தூதன் இறங்கிடுவானா, விழுந்துடலாமா, இதைத்தான் பார்க்கான். இவன் ஒருத்தன் தான் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தான். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கான்? 38 long years. அவன் ஒரு யூத பரம்பரை, ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். ஆதியாகமத்திலிருந்து அவனுடைய காலம் வரை வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா மகிமையான காரியங்களை, அற்புதங்களை எல்லாம் தியானிச்சு where is the true god of Abraham and Isaac and Jacob? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்டு வணங்கின தெய்வம் எங்கே எங்கே எங்கே? என் வியாதிக்கு பரிகாரம் எங்கே? எனக்கு விடுதலை எங்கே என்று 38 வருஷம் கதறினான். போகக்கூடாத அந்த நாட்டம் பிடிச்ச வியாதி பிடிச்ச இடத்துக்கு இயேசு போனார். நான் சொல்றேன், உன்னை விடுவிக்கணும்னு நினைச்சிட்டாருனா, நீ எந்த அசுத்தமான இடத்துல கிடந்தாலும் he will come and visit you. உன்னை விடுவிக்க அவர் காத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பெதஸ்தா, a full place of flames, insanitary flames, அசுத்தமான அருவருப்பான துர்வாடை வீசக்கூடிய வியாதிகளின் பிறப்பிடம், வியாதி கிருமிகள் உற்பத்தியாகி கொண்டிருக்கிற இடத்துக்கு ஒருத்தனை தேடி அவர் போனார். வரக்கூடாத இடத்துக்கு கூட அவர் வருவார். மனிதர்கள் வரக்கூடாத எல்லையில போய் விழுந்துட்டியா பாஸ்டர், நீங்க யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கட்டும், டைம் ஆயிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய 2000 பேர் உள்ள ஒரு பெரிய திருச்சபை. அந்த சபையில் ஒரு ஏழை பாட்டி, அந்த பாட்டி வந்து கேட்குது, பாஸ்டர்யா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்யா. அவர் சொல்லுவார், அடுத்த வாரம் வரேன்னு. அந்த அம்மா அடுத்த வாரம் ஆயத்தமாக வரும், பாஸ்டர்யா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்யா. அவர் ரொம்ப ஏழையான ஒரு பாட்டி, இல்லைம்மா நான் அடுத்த வாரம் வரேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் அவர் சொல்லும், அந்த அம்மா 3வது வாரம் வரும், பாஸ்டர்யா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்யா. அம்மா அடுத்த வாரம் வரம்மா. இப்படியே சொல்லி 5 வருஷம் போயிடுச்சு. ஐயா என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா? ஏம்மா உங்கள் வீடு எங்கே இருக்கு? நீங்கள் அப்படி இந்த ரோட்டில் அப்படி வந்தீங்கன்னா அந்த ஊர் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு. நான் முன்னால் பஸ்ஸில் போயிடுறேன், நீங்கள் பின்னால் காரில் வந்துருங்க ஐயா. அந்த ஊர்கிட்ட வந்தீங்கன்னா அங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும். என்ன டாய்லெட்டு? இடத்துக்கு அடையாளம் என்ன? பப்ளிக்கு டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஓரத்தில் ஒரு சாக்கடைக்கு போகிற ஒரு பள்ளம் இறங்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சாக்கடை தான் ஓடும். அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா அந்த டாய்லெட்டை ஒட்டி ஒரு சின்ன கூரை போட்டிருப்பேன். அந்த டாய்லெட் மறைவில் தான் நான் இருக்கிறேன். வெக்கப்படாமல் வாங்க பாஸ்டியா. சரிம்மா போமா. இவர் போயிட்டாரு, அந்த அம்மா முன்னால் போயிடுச்சு. இவர் போயிட்டாரு, அங்கே போனால் அந்த பப்ளிக் டாய்லெட்டு அது எவனும் சுத்தம். அதுக்கு இப்பயாவது இன்னைக்கு டாய்லெட்டுக்கெல்லாம் என்னது நவீன கழிப்பிடன்னு சொல்லி, நீ லெட்டின் போனேன்னா 10 ரூபா, யூச்சா போனேன்னா 5 ரூபா வாங்குறான். அன்னைக்கெல்லாம் அந்த பழக்கமாக கிடையாது. அவன் போவான், அவன் விசேஷம் பண்ணுவான், அவன் போவான், அவன் விசேஷம் பண்ணி விட்டு வந்துடுவா. அங்கே பக்கத்தில் இருக்க முடியாது, நாத்தம். அங்கே போன இறங்கிட்டார், காரில் இறங்கிட்டு அந்த ஒட்டி வர்ற இறக்கத்தில் சாக்கடை வரும். சாக்கடையை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு பின்னால் அந்த செவுத்துல தான் நான் ஒரு சின்ன கூரை போட்டு அதில் இருக்கேன்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உள்ளே போகிறார், டிச்சு நாற்றம் தாங்க முடியல, மூக்கை பொத்திக்கிட்டே போகிறாரு. இருக்கீங்களான்னு போகிறாரு. இருக்க பாஸ்டையான அந்த அம்மா வருது. பார்த்தா பரிதாபமான நிலைமை. அந்த டாய்லெட்டினுடைய நவீன கழிப்பிடத்தினுடைய பின்பக்க அந்த செவரை தொட்டு ஒரு குறைய போட்டு அந்த அம்மா இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் உங்களை வர சொன்னா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன். உங்க கால் இங்க பட்டுருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் பாஸ்டர்யா. வெக்கப்படாம உள்ள வாங்க பாஸ்டர்யான்னு சொன்ன போது அவர் உள்ள போய் கண்ணீரோட, நான் ஏசி ரூம்ல இருக்க ஆண்டவரே, ஏசி கார்ல டிராவல் பண்ற ஆண்டவரே, என் சர்ச்சு முழுவதும் ஏசி பண்ணி வச்சிருக்கேன், என் சர்ச்சுக்கு வருகிற ஒரு தாயினுடைய நிலைமை இதுவா? ஐயோ, இந்த நிலைமையை மாற்றும் என்று
கண்ணீரோடு ஜெபம் பண்ணி விட்டு வந்தார். அல்லேலூயா. அடுத்த ஒரு சில நாட்கள்ல போன் வந்துச்சு, ஐயா என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, நாங்க ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போறையா, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. கொஞ்ச நாள் கழித்து ஒரு போன் வந்தது, ஐயா சொந்தமா ஒரு இடம் வாங்கிட்டேன் ஐயா, இடத்துக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. கொஞ்ச நாள் வந்து ஒரு போன் வந்தது, ஐயா வீடு கட்டிட்டேன், வந்து நீங்க புண்ணியாச்சனை பண்ணி வைங்க ஐயா. பப்ளிக் டாய்லெட்டுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிறியா? இருக்கிறதுக்கு இடமே இல்லையா? பாலத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிறியா? பகலெல்லாம் ரோட்ல சுத்திட்டு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடாத இடத்துல, யாரும் வரக்கூடாத அசுத்தமான இடத்துல போய் சிக்கி இருக்கிறியா? பெதஸ்தால் அப்படித்தான் இவன் இருந்தாயா. இவன் ஒருத்தனுக்காக இயேசு போனார், இவனை தேடி போனார், அவனை அவங்க விடுவித்தார். எழுந்து உன் பட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். He crossed even the place full of uncleanness, அசுத்தமும் அருவருப்பும் வியாதி கிருமைகளும் பரவக்கூடிய பெதஸ்தாவுக்குள்ள அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு தைரியமாய் போனார். ஒரு குஷ்டரோகிக்காக மலை ஏறினவர், ஒரு பிசாசு பிடித்தவனுக்காக கடலை கடந்து போனவர், ஒரு 38 வருடம் மரண படுக்கையில் இருந்தவனை சுகமாக்கும்படிக்கு போகக்கூடாத வியாதி நிறைந்த இடத்துக்குள்ள போனவர் இன்னைக்கு உன்னை தேடி வர மாட்டாரா? கண்டிப்பாய் வருவார். நீ எப்ப எழுந்து ஜெபம் பண்ண போற? என்னை விடுவியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கூப்பிடும் போது he will set you free. அவர் இன்னைக்கு உன்னை விடுவிக்கலைனா நான் பண்ண பிரசங்கம் பொய்யாயிரும். அவர் இன்னைக்கு உன்னை விடுவிக்கலைனா இந்த வார்த்தை பொய்யாயிரும். அவர் இன்னைக்கு உன்னை விடுவிக்கலைனா அவர் பொய்யன் ஆயிடுவாரு. அவர் பொய்யர் அல்ல. எழும்பி நிக்கலாமா? ஸ்தோத்திரம். என்னை விடுவியும் என்று கேட்பீங்களா? நாளைக்கு விடுதலையோட வாங்க உபவாச ஜபத்துக்கு. இன்னும் ஏராளமான சத்தியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை விடுவியும் என்று கேட்பீர்களா? Glory, wonderful Jesus. இப்போ உங்க கான்டாக்ட் அவர் மேலதான். ஸ்தோத்திரம். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை போல எங்கேயோ கடல் கடந்து அனாதையா கல்லறைக்குள்ள கிடக்கிறவனை போல உதவியற்று கிடக்கிறேன், எனக்கு உம்முடைய கரத்தை நீட்டி என்னை விடுவியும் என்று கேட்பீர்களா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Ji hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும்போது காணிக்கை எடுத்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். 11:35 சீக்கிரமா முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஸ்தோத்திர பாடி இன்னைக்கு விடுதலை வாங்கிட்டு போகணும். நீங்க பிடிச்சுங்க, கத்தரை பிடிச்சுங்க. குஷ்டரோகிக்கு இறங்கினவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. குஷ்டரோகிக்கு இறங்கினவரே, லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்கு இறங்கினவரே, பெதஸ்தாங்கிற இடத்துல நாரி கொண்டிருந்த இடத்துல இருந்தவனுக்கு இறங்கினவரே, தாங்கன்னு சொல்லி பாட போறீங்க. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுங்க சொல்லுங்க. விடுதலை நாயகன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கு. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. உங்க விடுதலை வாங்க. நான் ஆடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி குதிப்பேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி பாடி குதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார்.
விடுதலை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம். சொல்லுங்க சொல்லுங்க. விடுதலை நாயகன். ஹல்லேலூயா. வெற்றியை தருகி. எனக்குள்ளே இருக்கிறார். உள்ளத்தினால எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். விடுதலை நாயகன் விடுதலை தருகிறார். ஓ Lord, எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம். ஓ விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். வெற்றியை தருகிறார். வெற்றியை தருகிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுங்க. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். இது உன்னுடைய நேரம். அவர் பேசுறது என்ன பேசிட்டாரு. இது ஓ நேரம். 38 வருஷமா குக்கரிலிட்டு கொண்டே இருந்தவனுக்கு பதில் வந்தது. மலைகளிலே இருந்து பிசாசுகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு கடல் கடந்து வந்து பதிலை கொடுத்தார். பெதஸ்தா குளத்துக்குள்ளே வரக்கூடாத இடத்துக்கு அவர் வந்தார். தேங்க்யூ ஜீசஸ். மலையிலே இருந்து கதறி கொண்டிருக்கிற குஷ்டரோகிக்கு பதில் வந்தது. சத்தமிட்டு கூப்பிடு, இயேசுவே என்னை விடுவியும். கேளு 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 கேளு. இயேசுவே என்னை விடுவியும். என் அமாத்திரமான நிலைமையிலிருந்து என்னை விடுவியும். ஐயோ நிர்மூலமாகி கொண்டிருக்கிறேன், நிர்மூலமாகி கொண்டிருக்கிறேனை விடுவியும். பொல்லாத பிசாசின் கட்டுகளில் விழுந்து கிடக்கிற என்னை இயேசுவே விடுவியும். இப்போ உனக்கு விடுதலை, இப்போ உனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கைகளை தட்டி எடுத்துக்கோ, கைகளை தட்டி எடுத்துக்கோ. எந்த காரியத்தில் விடுதலையை கேட்டையோ அந்த விடுதலை இப்போ உன் மேல இறங்குது. எந்த சூழ்நிலையில விடுதலையை கேட்டையோ அந்த சூழ்நிலையில் உனக்கு விடுதலை இறங்குது. உன் தோல்வியில விடுதலை, ஏமாற்றத்தில் விடுதலை, அவமானத்தில் விடுதலை. ஓ சாபா சாதாராபா. ஆண்டவர் உன்னை தொடுகிறார், ஆண்டவர் உன்னை தொடுகிறார். கடல் கடந்து வந்தவர் இன்றைக்கு உன்னை தொட வந்திருக்கிறார். ஆமென் ஆமென். மலையிலே ஏறி போனவர் இன்றைக்கு உன்னை தொட வந்திருக்கிறார். ஆமென். வரக்கூடாத பிசாசு ஹalleluya வியாதி கிருமிகள் நிறைந்த இடத்துக்கு வந்தவர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார். கை தட்டு கை தட்டு தட்டு. எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. ஆவியில நிரம்பி எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. ஓ டெலிவரன்ஸ் ஃப்ரீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விடுதலை அடைவாயாக. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டாவதாக. செட் ஃப்ரீ. விடுதலை உனக்கு விடுதலை. பலவீனத்திலிருந்து விடுதலை, பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை, சூனிய மந்திர தந்திரங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. உன் சரீரத்தில் நரம்பு எலும்பு சதை தோலை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளிலிருந்து இன்னைக்கு உனக்கு விடுதலை. கைகளை தட்டி ஆவியில நிரம்பு. ஆண்டவர் உன்னை தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். மலையின் உச்சியிலே கதறி கொண்டிருந்த குஷ்டரோகியை தொட்ட ஆண்டவர் இப்பொழுது உன்னை தொடுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கடலுக்கு அப்பாலே குக்கரிலிட்டு கொண்டிருந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை தொட்டவர் இப்பொழுது உன்னை தொடுகிறார். எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உன் குக்கரல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். ரிசீவ்
ரிசீவ். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். விடுதலையோடு புறப்பட்டு போ, விடுதலையோடு புறப்பட்டு போ. இயேசுவை விடுவிக்கிறார், இயேசுவை விடுவிக்கிறார். பொல்லாத ஆவிகள் அழிகிறது, பொல்லாத பிசாசுகள் அழிகிறது, சர்ப்பத்தின் வல்லமைகள் விழுகிறது, வியாதியின் கட்டுகள் உடைகிறது. இயேசுவை விடுவிக்கிறார் மகளே, இயேசுவை விடுவிக்கிறார் மகளே, இயேசுவை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. மின்சாரம் போன்ற ஒரு வல்லமை அநேகர் மேல் இறங்குகிறது. மின்சாரம் போன்ற ஒரு சக்தி அநேகரை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது. உன் பலவீனம் அழிகிறது. அந்தகர அசுத்தாவிகளின் போராட்டங்கள் இன்றோடு முடிகிறது. உன் சரீரத்தை வதைத்துக் கொண்டிருந்த லேகியோனின் வல்லமைகள் இன்றோடு விழுகிறது. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார், உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார், சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மகிமை 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 மகிமை. இயேசுவே ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி, இயேசுவே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்காய் நன்றி. எல்லா பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய் என்று உடைய ஜனத்துக்கு நீ சொல்லுகிறதுக்காய் நன்றி. உடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதுக்காய் நன்றி 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 நன்றி. நீங்கள் வந்த வண்ணமா இல்லை, என் நண்பர் உங்களை விடுவித்திருக்கிறார். உங்கள் சரீரங்களில் வல்லமை இறங்கி இருக்கிறது, வலிகளில் மாற்றம் இருக்கிறது. உங்களை இதுவரை அடைத்துக் கொண்டிருந்த பிசாசு பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போயிற்று. விடுதலையோடு கடந்து செல்லுங்கள். பற்றி கேட்டோம். முதலாவது ஊழியக்காரமா எந்த வசனம் சொன்னாங்க? எப்படி உங்களுடைய கவனம் இருந்ததுன்னு கேட்கறதுக்கு நான் கேட்குறேன். முதலாவது ரட்சிப்புன்னு சொன்னாங்க. வசனம் எது? என்ன சொல்லியிருக்காதுல? சொல்லுமா ராஜேஸ்வரி. எப்படிப்பட்ட ரட்சிப்பாமா? எவ்வளவு பெருசு? பூசணிக்காய் பெருசா, இல்ல கத்திரிக்காய் பெருசா, இல்ல உருளைக்கிழங்கு பெருசா? எவ்வளவு பெருசு? அதுக்கு ஒரு அளவு இல்லையா? இருக்கு. பிரசங்கத்தை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த மனசுள்ளுக்கையும் வைக்கணும். வசனமும் நமக்கு இருக்கணும். விவசாயம் பற்றி கேட்டோம். அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள இருந்தால் அச கிரியைகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட வேண்டும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனத்து வர நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவோ ஆழம் நீளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமே. ஆனால் ரட்சிப்பு ஃப்ரீயா வந்துட்டு நினைச்சு சும்மா இருக்கலாமா? அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். உண்மை உள்ள ஜீவியம் செய்ய வேணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தை படிங்க, சுவிசேஷ புத்தகத்தை படிங்க. அப்பதான் எங்க வந்த வசனம் இருக்கு என்ன இருக்குங்கிறது தெரியும். இல்லாவிட்டா நம்ம சும்மா தான் இருப்போம். வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா எதோ ஒன்றா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா கதை நடக்காது. இருக்க வேணும். சில காரியங்களை எல்லாம் யோசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் கர்த்தர் தான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேணும், உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, முன்னே நான் அவர்களோடு கூட ஆலயத்திற்கு போய் வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. முந்தி ஆலயத்துக்கு வந்ததுக்கும் இப்போ வந்துடுறதுக்குங்க எப்படி வந்திருக்கீங்க? குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? தனியாக வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வந்திருக்கீங்களா? பிரசங்கம் நல்லா தான் இருக்கு. 360 நாளும் 365 நாளும் 365 பிரசங்கம் இருக்கு. அது எந்த பிரசங்கம் நம்ம இருக்கணுங்கிறது நம்ம கணக்காக இருக்கணும். காது கொடுத்து கேட்கணும். கேட்போம். ஆண் மக்களும் அப்படிதான், பெண் மக்களும் அப்படிதான்.
எல்லாரும் வசனத்தை கேட்போம், ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலே, இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே எங்களை பங்கு கொள்ள செய்த தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுடைய வாசனங்களை வாசித்து கேட்க முடியாத தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேண்டிக் கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுங்க. அசுத்தமும் நாற்றதுமான விவசாயிகள் இருக்கிறவனை போய் ரட்சித்தீரே ஆண்டவரே. அதை விட மோசமான சூழ்நிலையில் நடந்த எங்களை நீ தூக்கி வந்தீர். அதை எண்ணி நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உடனிருந்து ஆண் மக்களையும் பெண் மக்களையும் நீர் காத்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வாலிப மக்களும் விதமான அசுத்தத்திற்கு தப்பித்து ஜீவிக்க அவர்களை காத்துக்கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளை உடைய சமத்தில் தருகிறோம், காத்துக்கொள்ளுங்க. வசனம் அவர்களுக்கு கிரியை செய்யட்டும், வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்யட்டும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் சிந்தித்து செயல்பட தேவன் உதவி செய்வீராக. இந்த நல்ல நாள் காலை வேளை முதல் இதுவரையில் எங்களோடு கூட இருந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகள் வந்து கொடுத்த தசமபாகங்கள் காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகள் உம்முடைய நாமத்திற்காகவும் மகிமைக்காகவும் ஊழியத்திற்காகவும் விநியோகிக்கப்பட செய்யப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சகோதரி எஸ்தரமாலை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி மாளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களையும் நீக்கி கர்த்தருடைய ஆவியானவர் மேல் அதிகமாக கிரியை செய்து பலப்படுத்தபடியாக வேண்டிக் கொள்கிறேன். ஜெபித்து அனுப்புகிறோம். ஒவ்வொருவரோடும் கூட நீங்க இருங்க. எல்லா நன்மைகளையும் செய்து தருகிற தேவனுடைய கரங்களையும் தருகிறோம். துதியும் கனவும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு நின்று மாறாமல் இருந்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வரவரையிலும் காக்க கடவராகவும். ஆமென், ஆமென், ஆமென்.